நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்துவிட்டது என்று சாடியுள்ளார். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்ததாக குற்றம் சாட்டிய அவர், மேயரின் ஒத்துழைப்பு இல்லாமல் இத்தகைய முறைகேடு சாத்தியமில்லை என்பதால் மேயரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் முழுவதும் பல மாநகராட்சிகளில் ஊழல் பணத்தை பகிர்வதில் தகராறு ஏற்பட்டு திமுக கவுன்சிலர்களை மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானங்களை கொண்டு வருவதாக கூறிய EPS, காஞ்சிபுரம், நெல்லை, கோவை போன்ற இடங்களிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் நகராட்சித்துறை ஊழலில் சிக்கியுள்ளதாகவும் சாடினார். DGP நியமன விவகாரத்தையும் சுட்டிக்காட்டி பேசிய அவர், தமிழக DGP ஓய்வு பெறும் நாள் முன்கூட்டியே தெரிந்திருந்தும் தகுதியானவரை நியமிக்காமல் தாங்கள் விரும்பியவரை திமுக அரசு தேர்வு செய்துள்ளது என்றும், இதனால் DGPயின் பதவியேற்பு விழாவில் காவல்துறையைச் சேர்ந்த 8 மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்களை காக்கும் காவல்துறையின் தலைமை பதவியை கூட உரிய முறையில் நிரப்ப முடியாத நிலைக்கு திமுக அரசு சென்றுவிட்டதாக விமர்சித்த EPS, திமுக ஆட்சியில் ஊழல் அதிகரித்து அனைத்து துறைகளும் தோல்வியடைந்து விட்டது என்று சாடியுள்ளார்.